நான் தானே படுத்திருந்தேன், என்னால எந்திரிக்க முடியாது. டேய் டேய் ப்ளீஸ் டா விடுடா. எம்மாடி இப்ப நிரஞ்சன் படுத்துக்கிட்டு நீ அப்புறமேட்டுக்கு படுத்துக்கோ. அம்மா எனக்கு ஆசையா இருக்குமா, நான் கொஞ்ச நேரம் படுக்கறேம்மா. நிரஞ்சா கொஞ்ச நேரம் எந்திரிடா செல்லம். அக்கா கொஞ்ச நேரம் படுத்துக்கட்டும். அக்கா ஆசைப்பட்டு கேக்குறாள. அம்மா நான் தானே எப்பயும் படுப்பேன். நீ தான் எப்பயும் படுப்ப, இன்னைக்கு ஒரு நாள் அக்கா ஆசைப்படுறாள்ல. அம்மா மடியில படுத்துக்கட்டும். எந்திரி தங்கம். 10 நிமிஷம் ஆகட்டும். ஏய் எந்திரி. மகா விழுந்துருமா விடு விடு. ஐயோ இவர் வந்தது தெரியாம பிள்ளைங்க வேற ஆடிருச்சுங்களே. என்ன எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆத்தி என்ன என்னால இல்லாத திருநாளா இன்னைக்கு முகத்துல ஈன்ட்டு இருக்குது. இந்த மனுஷன் இப்படி எல்லாம் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே. பத்ரகாளி என்னங்க? இந்தா உனக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் துணிமணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா புடி. துணிமணியா? எதுக்குங்க? ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் வாங்குவியா? புடி இந்தா. நல்ல நாள் பெரிய நாளுக்கு துணி எடுத்து கொடுங்கனாலே எடுத்து கொடுக்க மாட்டீங்க. அப்படி இருந்து இன்னைக்கு சொல்லாம கொள்ளாம துணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னமோ தெரியல, துணி எடுத்துட்டு வரணும்னு தோணுச்சு. இந்தா புடி, உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அப்பா எனக்கு என்ன துணி? அம்மாவுக்கு உனக்கும் சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் நிரஞ்சனுக்கு பேண்ட் சட்டை. அப்பா எனக்கு சுடிதார் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு சேலை எல்லாம் கட்டவே தெரியாது, பிடிக்கவும் பிடிக்காது. இல்லடா தங்கம், நாளைக்கு நீ சேலை தான் கட்டி ஆகணும். நாளைக்கு சேலை கட்டணுமா? என்னங்க சொல்றீங்க? ஐயோ வந்ததும் நான் அதை சொல்லவே மறந்துட்டேன் பாத்தீங்களா. நாளைக்கு நம்ம எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். குலதெய்வம் கோயிலுக்கா? ஏன் திருதிப்புன்னு? அதெல்லாம் சொன்னாதான் முடியுமா? நம்ம அங்காளி பங்காளி போன் பண்ணாங்க விசேஷம்னு, அதனால எல்லாரும் போறோம். சரியா? அப்பா எனக்கு லீவ் தர மாட்டாங்கப்பா. எதுக்கு தர மாட்டாங்க? இல்லப்பா பெரிய பரீட்சை வரப்போகுதுல, அதனால லீவ் தர மாட்டாங்கப்பா. பொங்கலுக்கு லீவ் கொடுத்ததே பெரிய விஷயம். ஓ அப்படியா? சரி, அப்போ ஒரு பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். ஏங்க நீங்க பாட்டுக்கு இப்ப திடுத்துப்புன்னு சேலை எடுத்துட்டு வந்து இதை நாளைக்கு கட்டிக்கணும். பிளவுஸ்க்கு எங்கெங்க போறது? எல்லா இடத்துலயும் தைக்கிறவங்கள்ட்ட துணியை கொடுத்தாலே 1 மாசம் 2 மாசம் ஆக்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப எடுத்துட்டு வந்து கொடுத்து என்ன பண்ண முடியும்? ஐயோ நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரியும், அதனாலதான் உன் அளவெல்லாம் சொல்லி அங்கேயே ரெடிமேட் பிளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு இதை கட்டிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்க. பிடிக்கலன்னா சொல்லுங்க, உடனே போய் மாத்திட்டு வரேன். இருக்கட்டுங்க. காலையில நேரம் கிளம்ப எந்திரிக்கணுமா? சீக்கிரம் எல்லாரும் சாப்பிட்டு நேரம் கிளம்ப படுங்க. என்ன இந்த மனுஷன் என்னால இல்லாத திருநாள இன்னைக்கு சிரிச்சு பேசுறது, துணிமணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்குது, காலையில கோயிலுக்கு வேற போகணுன்றது. இது ஏதோ சரியா எனக்கு தோணலையே. மனசு வேற படபடன்னு இருக்கே. அம்மா துணியை கொடுங்கம்மா, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இந்தா. எதுவும் வில்லங்கத்தை எதுவும் இழுத்துட்டு வந்துருவதா என்னன்னு தெரியலையே. மகா கரெக்டா இருக்காமா? இருக்குமா. எம்மாடி லூசா எது இருந்தா சொல்லிடு. அதுக்கப்புறம் நடக்கும்போது கால் சிக்கிருச்சுன்னா அப்புறம் சேலையே கழண்டு போயிருமா? இல்லம்மா நல்லா டைட்டாவே கட்டியிருக்கேம்மா. ஐயோ ஐயோ என் பிள்ளைக்கு ஏங்கண்ணே பட்டுடும் போல. திரட்டி சுத்தும் போது இப்படி சேலை கட்டி பார்த்தது. அதுக்கப்புறம் நாங்களும் எத்தனையோ தடவை சேலை கட்டுன்னு சொன்னா கட்டவே மாட்டேன்ட்டேன். இப்ப பாரு எம்பிட்டு அழகா இருக்குன்னு. சும்மா சொல்லக்கூடாதுடாமா, அம்பிட்டு அம்சமா இருக்கிற. ஏதோ கல்யாண பொண்ணு மாதிரி, கல்யாண கலை வந்த மாதிரி இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. உங்க அப்பா நல்லாத்தான் துணி எடுத்திருக்காரு. பத்ரகாளி மகா கிளம்பியாச்சாமா? கிளம்பிட்டோங்க. சீக்கிரம் வாங்கம்மா, மணி ஆகி போச்சு. நிறைஞ்சா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்பா. இப்ப எப்படிப்பா எங்க கூட வந்துடுறியா? நான் ஸ்கூல்ல இறக்கி விட்டுறவா? இல்லப்பா நான் நடந்து போய்க்கிறேன். எப்படியா நடந்து போவ? இல்லப்பா இங்க இருந்து பக்கத்துல தானே பஸ் ஸ்டாண்டு, நான் அப்படியே போய்க்கிறேன். அப்ப இரியா, ஆட்டோ சொல்லிருக்கேன். நீ அம்மா கூட போயிட்டு ஸ்கூல்ல ஆட்டோல இறங்கிட்டு அம்மா அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு. சரியா? சரிங்கப்பா. அடடே நம்ம மகவா இது சேலை கட்டவும் யாரோ மாதிரி பெரிய புள்ள கணக்கா இருக்கு. ஆமாங்க அப்படிதான் இருக்கு. சரிமா மணி ஆயிடும், இங்க நின்று பேசிட்டு இருக்க முடியாது. நான் மகாவை கூட்டிட்டு போறேன். அடுத்த ஆட்டோ வரும். நீ ஆட்டோவுல நிரஞ்சனை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நீ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்துரு. சரியா? சரிங்க. ஏன் நிரஞ்சா அம்மா கூட போயிரியா? சரியா? சரிங்கப்பா. ஆமாஹா நம்ம போலாம். சரிப்பா. இந்த தடவை ரேஷன் கடையில போட்ட அரிசி நல்லா இருக்கு, ஒரு கருப்பரிசி கூட இல்ல. டேய் அவங்க அம்மா இங்க உட்கார்ந்திருக்கேன், என்கிட்ட கேட்காம என் பையனை கூப்பிடுற? நாங்க கூப்பிட்டோனே நீங்க உங்க பையனை அப்படியே எங்க கூட அனுப்புற மாதிரி. காலையிலே வந்துருங்கடா. அவன் இன்னைக்கு தான் வேலைக்கு போறான், அது உங்களுக்கு பொறுக்கலையா? ஏக்கா சங்க வேலையெல்லாம் இருக்கு, வேலையாட்டா முக்கியம். யாரு சங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஊர்ல எங்கிட்டாவது உதப்பட்டு தான் திருந்த போறீங்கடா நீங்களா? ஐயய்யா உங்களுக்கு நல்ல வண்டி வராதக்கா. ஏண்டா
பொங்கல் இத்தனை நாளா எல்லாம் வீட்லயே தான் இருந்தா வேலைக்கு போற அன்னைக்கு கூட வந்து கூட்டிட்டு போகணுமா? வேலைக்கு போன கம்முனு போடா. என்ன மச்சி உங்க அம்மா ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கடா. போன் பண்ண எடுத்து தொலைய மாட்டியா? எத்தனை தடவை உனக்கு போன் அடிச்சிட்டே இருக்குது? குளிச்சிட்டு இருந்தேன்டா, போனை பார்க்கல. சொல்லு. ஏன்னா அந்த மைக் செட்டுக்கான ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்டா. அவனுக்கு காசு கொடுத்தாச்சு, மறுபடியும் எனக்கு காசு வேணும்னு இருக்கான். அன்னைக்கு நல்லா ஃபுல்லா வந்திருப்பான் போல இருக்கு. காசு வாங்கினத மறந்துட்டான். அதான் நீ வந்தீனா கையோட பேசி முடிச்சிட்டு அனுப்பிடலாம். ஏண்டா அதெல்லாம் இப்பதான் பேசுவீங்களாடா? அக்கா உனக்கு தெரியாதுக்கா, பிரச்சனை பண்ணுவாங்கக்கா. அப்புறம் ஊர் தலைவர் மறுபடியும் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே பண்ண விட மாட்டான். இந்த ஒரு தடவை அனுப்புக்கா, உடனே உன் பையனுக்கு ஒண்ணு ஆகாம வீட்டை கூட்டிட்டு வந்து இறக்கிடுறேன். டேய் அவன் வரமாட்டான், நீயே பேசி முடிச்சுக்கடா போடா. ஏமா விடுங்கம்மா, நான் தான் போயிட்டு வரேன். ஏண்டப்பா நீயே இப்பதான் வேலைக்கு போய் ஏதோ ஒண்ணு பாக்குற, அதையும் உனக்கு கெடுத்து விட்டுறானுங்க போல இருக்கே. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உடனே வந்துடுறோம்மா. இவங்கள நாங்க தான் கெடுக்கிறோம். இவன் பண்ற வேலையெல்லாம் தெரிஞ்சது இவங்க அம்மாவும் உன்னை நாலு முத்து அனுப்பும். டேய் வாடா போலாம். போலாம் மச்சி வா. பா வேலைக்கு போகணும், நேரமா வந்து சேரு. இவங்க தான் வேலை வெட்டி இல்லாத பையலுங்க. வந்துடுறேம்மா. காயலாங்கடைக்கு சூப்பர்வைசரா இருக்கேன். இது என்னமோ பெரிய வேலை மைத்தான் இந்த அக்கா சீனா போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பையன் என்னதான் பண்ணாலும் திருந்துவானுங்களால என்னன்னு தெரியல. எப்படி கழுவி ஊத்துறேன் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து என் பையனை எடுத்துட்டு போயிடுறானுங்க. ஷோ சாமி, அவங்க வீட்டுல சொல்லியும் பார்த்தாச்சு, விளக்க மாத்த வச்சு வெளுத்தும் பார்த்தாச்சு, திருந்த மாட்டேங்கிறாங்களே. பத்திரகாளி ஆட்டோவுக்கு சொல்லிட்டேன், உடனே வந்துடும். சீக்கிரமா வா, சரியா? சரிங்க. புள்ளைய கூட்டிட்டு போறீங்க, பார்த்து பத்திரம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நிரஞ்சனை விட்டுட்டு சீக்கிரம் வந்து சேரு, ஏன்னா அங்க பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க. எமாடி சேலைய நல்லா சுத்தி உட்காந்துக்கோ, வண்டியில இருந்து சிக்கிர போகுது. இல்லம்மா நல்லா புடிச்சுக்கிட்டேன். அப்பாவை நல்லா புடிச்சுக்கோ. சரிம்மா. சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரி சீக்கிரம் வா. இந்த மனுஷன் சிரிச்சு பேசி கலகலன்னு இருந்தா வீடே எம்பிட்டு நல்லா இருக்கு. ஆனா இந்த மனுஷன் சிரிக்கதான் மாட்டேது. அப்பா, இந்த மனுஷன் இப்படியே எப்பயும் இருந்துட்டாருன்னா எனக்கு அதுவே போதும். என்னென்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வருஷம் நீங்க தான் நம்ம நிகழ்ச்சிக்கு எல்லாமே மைக் செட் கட்டிட்டு இருக்கீங்க. உங்களை தவிர்த்து வேற யாரும் நாங்க கூப்பிட்டுருக்கோமா வச்சிருக்கோமா? அப்பெல்லாம் கரெக்டா பணம் கொடுத்தவங்க இப்ப மட்டும் எப்படி கொடுக்காம இருப்போம் நீங்க நினைக்கிறீங்க? இங்க பாருப்பா, எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் காசு வாங்கல. ஏனே காசு நீங்க தான் வாங்குனீங்க. இவன் தான் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா இல்லன்னா என்ன அர்த்தம்? யா இங்க பாரு, நான் வீட்டுல வந்து எவ்வளவு பணம் வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியும். நான் வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது என் பாக்கெட்ல 10 காசு கூட இல்ல. இவன் குடுக்கறேன்னு சொன்னா ஆனா குடுக்கல. ஏனே எங்க மேல நம்பிக்கை இல்லையானே? வருஷம் நீங்க தான் எல்லாம் பண்றீங்க. கரெக்ட்டா உங்ககிட்ட கொடுத்தீங்க. அந்த ஃப்ளெக்ஸ் இருந்துச்சுல, அந்த இடத்துல நீங்க நின்னுட்டு இருந்தீங்க. உங்க பக்கத்துல அரவிந்த் சாமியோட அவங்க அப்பா நின்னுட்டு இருந்தாரு. ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்கும்போது அண்ணா இங்க வாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட நான் கொடுத்தேன். அந்த அண்ணன் கூட சாட்சிக்கு இருக்காரு. அவரை வேணா கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறோம். எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு 1000 ரூபாய் வந்தாகணும். என்னடா இப்படி பேசிட்டு இருக்காரு? இங்க பாருடா, வேணும்னு பண்றவங்க கிட்ட நம்ம எதுவுமே பேச முடியாது. இந்த தடவை 1000 ரூபாய் கொடுத்துருவோம், சரியா? அடுத்த தடவை வெளியூர்ல இருந்துட்டு மைக் செட் போடுறவங்கள கூட்டிட்டு வருவோம். அந்த உள்ளூர்காரங்களை போட்டாலே இதான் பிரச்சனை. ஏண்டா என் சம்பளத்தை நான் கேட்டேன்னா என்னையவே இலக்கரமா பேசுவீங்களா? நான் எதா இருந்தாலும் ஊர் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்படியா? வெளியூர்காரன் எப்படி வந்து இங்க பண்றான்னு நானும் பாக்குறேன்டா. பாருங்க உங்ககிட்ட எல்லாம் இப்படி பேசினாதான் உண்டு. டேய் மீதி காசு எவ்வளோடா இருக்கு? டேய் அதுல 1000 ரூபாய் அவரு கொடுத்துரு. இனிமே அவரோட இதுவும் நமக்கு எந்த பஞ்சாயத்தும் வேண்டாம், அவ்வளவுதான். உழைச்ச காசை கேட்டா இப்படியாடா பண்றீங்க? இருங்கடா இருங்க, நீமே நீங்களா இந்த ஊருக்குள்ள விசேஷமே பண்ண முடியாத அளவுக்கு பண்றேன். பண்ணுங்க பாத்துடலாம், பண்ணுங்க. ஏன்னா நான் அப்பயே உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? அந்த ஆளு 2 ஆளா இருக்கும்போது போய் காசை கொடுக்காத இல்லன்னு சொல்லுவான்னு சொன்னானே. அதை விட்டுட்டு போய் அந்த நேரத்துல கொடுத்துட்டு அவன் நல்லா வாங்கி தின்னுபிட்டு சைடிஸ் வாங்கி தின்னுபிட்டு இப்ப பாரு நமக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இத மட்டும் சொல்லு. டேய் மச்சி வண்டி எடுறா போலாம். டேய் மச்சி, என்னைக்குமே நான் மகா சேரியில பார்த்ததே இல்லடா. சேரியில பார்த்தோன்னு எங்க போற என்னன்னு தெரியலடா. வாடா ஒரு எட்டு போயிட்டு வருவோம். டேய் ப்ளீஸ்டா வாடா போயிட்டு வருவோம்.
சொன்னா புரிஞ்சுக்கடா. தனியா போனா கூட போடா. உங்க அப்பா கூட போக முடியாதுடா. டேய் ப்ளீஸ்டா, என் வண்டியை வேற விட்டுட்டு வந்துட்டேன், இல்லைன்னா நான் போயிருவேன். ஷோ, இந்த படுவாய பையன் கூட சேரவே கூடாது இப்பதான் தோணுது. ஏய் வாடா, மணி ஆயிடுச்சுடா. சரி வா. இன்னைக்கு என்ன கூத்து பண்ண காத்திருக்கானோ? உச்சிச்சு, அப்பா இருக்காரு, போங்க. ஏய் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலப்பா, நீ பார்த்துட்டு மட்டும் போயிடுறேனே. ஐயோ, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை வேற, போங்க. இருக்கும்போதே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இருங்க இருங்க, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இன்னைக்கு இருக்கு. சரியில்ல, நீ அழகா இருக்க. ஐயோ, எங்க அப்பா கால விழுந்து போடா. டேய், எனக்கு பயமா இருக்குடா. வாடா போயிடலாம். ஐயோ, போன் வேற எடுத்துட்டு வரல, இல்லைன்னா ஒரு போட்டோவாவது எடுத்திருப்பேன். டேய், நான் சொல்றது உன் காதுலயே விழுகலல்ல? ஐயோ, போயா. எங்க போறீங்க? டேய், வாடா போலாம். கோவில். நானும் வரட்டுமா? ஐயோ, இவங்க கூட வந்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. அவங்க பேசுறத மட்டும் தான் கேக்குறான். நான் பேசுறத கேட்கவே மாட்டேங்கிறானே. ஐயையோ. நானே வாலண்டியா வந்து வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டேனே. இன்னைக்கு எங்க போய் என்ன சிக்கி சின்ன பின்ன ஆக போறேன்னு தெரியலையே. கோவில் பக்கத்துல வந்துருச்சு, போங்க. போணுமா? ஷூ சாமி. என்னங்க, நம்ம அங்காளி பங்காளி எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. ஏதோ பூஜை, நீங்க கோயில்ல யாரையும் காணோம். இப்பதானே வந்திருக்கோம், எல்லாரும் இனிமே தான் வருவாங்க. ஏங்க, அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாவே வந்திருக்கலாங்க. அட, எல்லா சாமியும் நம்ம முன்னாடியே கும்பிட்டு பொறுமையா எல்லா சாமியும் தரிசனம் பண்ணோம்னா அடுத்தடுத்து வந்தோடனே பூஜை ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக தான் சொல்றேன். சரிங்க, என்னதான் விசேஷம்? அட, சொன்னாதான் வருவியா, இல்லைன்னா வரமாட்டியா? இல்லங்க, என்ன விசேஷம்னு தெரியாம. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன விசேஷம் ஏது என்னன்னு உனக்கு தெரிஞ்சிடும். சரியா? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. சரிதான், என்னமோ பண்ணுங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரிங்க. என்ன விசேஷம் ஏதுன்னு தெரியல. உங்க அப்பாவும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. விடுங்கம்மா, அதான் அப்பா சொல்றாருல, பாப்போம். ஹலோ, எல்லாம் எங்க இருக்கீங்க? ஓ அப்படியா, சரி சரி, நாங்க தான் கோவிலுக்கு வந்துட்டோம். எல்லாரும் தானே வரீங்க? ஓ, அவரு வரலையா? ஏனா? சரி, ஆமா, இவனுக்கும் இங்க பள்ளிக்கூடம் இருக்கனால அவனும் வரல. சரி சரி, பாத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, சீக்கிரம் வாங்க. சாப்பாடுலாம் அங்க ரெடியா சொல்லியாச்சு. முடிச்சோடனே போய்க்கலாம். வச்சிருவா. பாத்து வாங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்களா? சரிங்க. உங்களுக்கு எது வேணும்னா சொல்லுங்க, உடனே போய் வாங்கிட்டு வரேன். சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறதானே, இதுல என்னத்த போய் வாங்க போறீங்க? அட, இதை மறந்துட்டேன் பாரு, இந்த மாலை, சாமிக்கு பூஜை சாமா அதெல்லாம் வாங்கணும். சரி, அதை போய் வாங்கிட்டு வந்துருவோமா? மாலையா? அது எதுக்குங்க? சாமிக்கு மாலை போடவே பூஜை நடத்துவீங்க? அடடே, ஆமா. சரி, மகா கூட யாராவது நிக்கணும், நீ மகா கூட இரு, நான் போயிட்டு பூஜை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, பாத்து போயிட்டு வாங்க. ஏமா, அப்பா இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுறாருலமா? ஆமாண்டி அம்மா, எனக்கே ஆச்சரியமா இருக்குது. உங்க அப்பாவா இப்படி அன்பா நம்ம கிட்ட பேசுறாருன்னு. எப்படியோ காலம் முழுக்க உங்க அப்பா திருந்தி இதே மாதிரி நம்ம கிட்ட சந்தோஷமா பேசினா அதுவே எனக்கு போதும். ஆமாமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் லேகாஸ்ரீ, கற்பக காளீஸ்வரி, சூர்யா, மோனிஷா டாலின் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது நீத்து. இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் பிரபாகரன், விசித்ரா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது தமிழரசி. இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளுடைய சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.